இன்றைக்கி நம்ம துவரம்பருப்பு சாம்பார் செய்ய போகிறோம். துவரம்பருப்பு நல்லா கழுவி ஊற வச்சு எடுத்து வச்சுருக்கேன். குக்கரில் சேர்த்துக்கலாம். சின்ன வெங்காயம், தக்காளி சேர்த்துக்கலாம். ஜீரகம் கொஞ்சம் சேர்த்துக்கலாம். மஞ்சள் பொடி கொஞ்சம் சேர்த்துக்கலாம். தண்ணியை சேர்த்து குக்கரில் 3 விசில் விட்டுடலாம். மாங்காய், கத்திரிக்காய், முருங்கைக்காய் நறுக்கி வச்சுருக்கேன். இதை கழுவி எடுத்துக்கலாம். பருப்பு நல்லா இப்போ வந்துருச்சு. தக்காளியை கொஞ்சம் லைட்டாக நசுக்கி விட்டுடலாம். இப்போ காய்கறியை சேர்த்துக்கலாம். பூண்டு 4 பல், முருங்கைக்காய், கத்திரிக்காய், மாங்காயும் சேர்த்துக்கலாம். தண்ணி கொஞ்சம் சேர்த்துக்கலாம். இப்போ மிளகாப்பொடி சேர்த்துக்கலாம். உங்களுக்கு எவ்வளோ காரம் தேவையோ அவ்வளோ சேர்த்துக்குங்க. உப்பு கொஞ்சம் சேர்த்துக்கலாம். நல்லா கிளறி விட்டுட்டு ஒரு விசில் விட்டுறலாம். சாம்பார் ரெடி ஆகிடுச்சு. காய்கறி நல்லா வெந்துருச்சு. இதில் இப்போ நம்ம கொத்தமல்லி தலையை தூவி விட்டுறலாம். தூவி விட்டுட்டு இப்போ நம்ம தாளித்து விட்டுறலாம் சாம்பாரை. ஒரு பாத்திரத்தை பிடிச்சி எண்ணெய் சூடானோன்னே சோம்பு, ஜீரகம், வெங்காயத்தை போட்டு நல்லா வதக்கிடலாம். கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். நல்லா பொன்னிறமாக வதங்கணும். அதோட பெருங்காயத்தூள் கொஞ்சம் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுறலாம். நல்லா செவக்க வெந்துருச்சு. இப்போ இதை நம்ம சாம்பார் மேலே ஊற்றிட்டோன்னா சுவையான சாம்பார் ரெடி. மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.